ஸ்திரீகள் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து இந்த ஆற்றங்கரையிலே அவர்கள் சேர்ந்திருந்து தேவனை மையப்படுத்தினார்கள், ஜெபித்தார்கள். அவர்கள் சீலாவும் கர்த்தருடைய சபையை சிறைச்சாலையில் இருக்கும் போது கூட ஜெபித்தார்கள். அது மட்டுமல்ல, அருமையானவருடைய பிள்ளைகள் ஆவியில பலன் அடைய வேண்டும். வாலிபர்கள் தேவனுடைய அபிஷேகத்தை நிரம்ப வேண்டும். ஒவ்வொரு பேருக்கும் தேவையான நல்ல மன்னாவை நம்முடைய மகள் மூலமா கர்த்தர் தந்தாரு. கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வீட்டிலே எப்போது ஜெபம் தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவர் வலியுறுத்தி நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார். நம்முடைய சொந்த வேலை சொந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தால் ஒரு குறிக்கப்பட்ட நேரம் கர்த்தருடைய பாதத்தில் வந்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தேவன் தரக்கூடிய கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அருமையான சகோதரர், இஸ்ரவேல் அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி தொடர்ந்து ஒழுங்கு ஆராதனைக்கு வர்ற ஆண்டவர் நம்மை மாதிரி பலப்படுத்தபடி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சமூகத்திலே கூடிய ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் தனித்தனியாக பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். விசேஷமாக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு மட்டும் பேசினீர், எங்களோடு நடத்தினீர், தம்முடைய விசேஷமான எச்சரிக்கை வார்த்தைகளை கொடுத்தீர். எங்களுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக கர்த்தருடைய சமூகத்தை பிள்ளைகளை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதி, அவர்களுடைய கையுடைய தொழில்களை ஆசீர்வதியும், வியாபாரங்களை ஆசீர்வதியோ, அவர்கள் பிள்ளைடைய யாத்திரைகளை ஆசீர்வதியோ, பிள்ளைடைய படிப்பை ஆசீர்வதியோ, அவர்களுடைய உத்தியோகங்களை ஆசீர்வதியோ. விசேஷமா அந்த நாளில் வராடி ஒவ்வொரு பேரையும் மறுபடியும் நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொருவரும் பரிமாண ஆரோக்கியத்தை பலனை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து நாளில் வருகிற கர்த்தரை சாட்சியாக வந்து சேர ஆவியானவர் சந்திக்கும்படியா சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தேவ சமாதானம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். இவ்வளவு நேரம் இந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய மகளை இன்னும் பலப்படுத்தி மகளை தொடர்ந்து கருத்தை பயன்படுத்தி சொல்லுகிறோம். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகளும் அந்த பிள்ளைகளுடைய ஜீவியத்தை ஆவியாயும் பிரயோஜனமாய் மாறுவதாக தேவனுடைய கிருபைக்குள்ளே சமாதானத்தோடு பிள்ளைகளை அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.